ஹலோ, வெல்கம் டு ஷாஸ் இல்லம். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கருணக்கிழங்குலாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இருந்தாலும் நல்லா வெந்துடும். இந்த கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். அதுவும் இல்லாமல் அதில் நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு, அயர்ன் எல்லாமே இருக்குது. இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வேக வச்ச கருணக்கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கருணக்கிழங்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை செஞ்சு நாம் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஏன்னா இது நாக்கு ரொம்ப அரிப்பு எடுக்கும். இப்போது ஒரு தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கருணக்கிழங்கு ஸ்லைசஸாக ஒன்றா வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.